நிறைய சினிமா பைத்தியங்கள் அதிகமாக சுற்றுதுங்க. இப்போ பல காதல் பண்ணாலும் நல்ல காதல்னு சொல்லிடணுமா? முதல் காதலுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே கள்ளக்காதல் தாங்க. நீங்கள் மொத்த வர்ணனையும் பண்ணிடுறீங்க இன்னைக்கு செல்ஃபோனில். பண்ணி முடிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு காதல்ல இன்னைக்கு நம்ம பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டிலாம் பார்க்க முடியுதுல்ல, இதை பற்றிலாம் ஜோதிடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நண்பனுக்கு மேலே லவ்வருக்கு கீழே. இது என்னன்னா ஒரு திருட்டு முள்ள மாதிரித்தனம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நீ கல்யாணம் பண்ண மாட்டேன், லவ்வும் பண்ண மாட்டேன், ஆனால் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். தான் மட்டுமே கூட இருக்கணும்னு ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். இந்த ஃப்ரெண்டு வரதோ லவ்வர் வரதோ அவனுக்கு பிடிக்காது. அப்போ என்ன செய்வான்? ஜாதகத்தில் டைம் சரியில்லை அப்படின்னா காதல் தோன்றியது. ஒருத்தன் ஜாதகத்தில் 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, 6, 8, 12 திசைகள் வந்துருச்சு அப்படின்னாவே சந்தேகப்படியா, டாக்ஸிக்கா இருக்கியா இப்பெல்லாம் பேசுறாங்களே, இது என்ன மாதிரியான ஒரு காதல்? சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும், சிலருக்கு நல்லதே பண்ணாலும் அவங்க மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். காரணமே தெரியாது. தான் காதலிக்கிற பொண்ணு காதலிக்கிற பையன் அது உலகத்தின் தலை சிறந்த காதலரா ஆரம்பத்துல கொண்டாடுவாங்க. அதே அது காதல் முடிகிறப்பாலாம் வெட்டி வேலைங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க அதீத காதல் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும், அந்த 5ஆம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆங்கிரி பேர்டு, அதாவது போன ஜென்மத்தில் இவங்க ஏமாத்திருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் இவங்க ஏமாத்துவாங்க. சிலர் லவ் கிடைக்கணும் நாயா போய் அலைவாங்க. லவ் கிடைச்ச உடனே அதை ஏதாவது சண்டை சச்சரவுல அந்த முழு லைவையுமே அனுபவிக்காமே பிரிஞ்சிருவாங்க. இந்த சனியோட பார்வை இருக்கவங்க என்னன்னா அவசரமா காதல் பண்ணுவாங்க, திடீர்னு அதிக அன்பை கொட்டுவாங்க, திடீர்னு காதல் அப்படியே நிப்பாட்டிக்குவாங்க. அது ஏன் நிறுத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு காரணம் அந்த அன்பு என்னைக்குமே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. கெட்டவங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்க புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. உரிமை இருக்க போய் தானே திட்டுறாங்க. தெய்வீக காதல் அப்படின்னா கூட சிவன் பார்வதி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? சிலருக்கு பணம் போனா கூட கவலைப்பட மாட்டாங்க. அந்த ஒரு பெயினை கொடுக்கறது இந்த கெட்ட நேரங்களை. அதனால தான் நான் சொன்னேன், கெட்ட நேரத்தில் தான் காதல்ங்கிறது வந்துடுது. ஓகே, பர்சனலாக கனெக்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். வணக்கம் சார். வணக்கம். உலகம் முழுக்க காதலர் தினம் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்பட்டு வருது. காதலை பத்தி ஜோதிடத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஜோதிடமும் காதலும் இந்த உலகத்துக்கு பொதுவானது அப்படின்னே நம்ம சொல்லலாம். எதை வச்சு? ஏன்னா ஆண் பெண் மனித இனத்தில் காதல் அப்படிங்கிறது நாடு, இனம், மொழி எதையுமே அது பார்க்குறதே இல்லை. ஏன்னா காதல் மட்டும் ஒரு ஆண், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ உலக நாடுகளில் இருக்க எந்த ஆணோ பெண்ணை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னா அது ஒரே இனம்தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடியது இந்த காதல் மட்டும்தான். இதுதான் ஒரு உலகத்தின் ஒரே மதம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லிடலாம். அதே போல் தான் ஜோதிடமும் ஆன்மீகம் அப்படிங்கிறது புதுசாக இணைச்சிக்கிட்டதான். மற்றபடி உலக மனிதர்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜோதிடம். அதனால் காதலுக்கும் ஜோதிடத்துக்கும் நிறையவே தொடர்பு உண்டு. பொதுவாக ஒருத்தருக்கு எப்போ, எப்படி, எந்த நேரத்தில் காதல் வரும் அப்படின்னு ஜோதிடத்தினால சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக. ஜாதகத்தில் நம்ம டைம் சரியில்லை அப்படின்னா காதல் தோன்றிடும். ஒருத்தருக்கு டைம் சரியில்லைன்னா காதல் வந்துருமா? புரியலையே, புதுசாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. கண்டிப்பாக. ஒருத்தன் ஜாதகத்தில் 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, 6, 8, 12 திசைகள் வந்துருச்சு அப்படின்னாவே அவனுக்கு அந்த காதல்ங்கிற ஒரு உந்துதல்ங்கிறது வந்துடும். ஏன்னா காதல் அப்படியே புனிதமானது, அது சுத்தமானது, சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறலாம் சில குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அந்த காதல் ஆரம்பத்தில் பார்த்தோன்னே பேசுவாங்க, சந்திப்பாங்க, அப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு விதி யாருக்கு இருக்கோ அந்த நேரம், அதாவது 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காதல் தொடங்கி 7.5 சனி ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு இந்த காதல்னால பிரச்சனை மிகுந்த மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாவாங்க. அப்போ தான் நம்ம சொல்லுவோம் காதல் உயிரை விட மேலானது, அந்த காதல் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு காதல் தத்துவங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் காதலிக்கிற பொண்ணு காதலிக்கிற பையன் அது உலகத்தின் தலை சிறந்த காதலராக ஆரம்பத்தில் கொண்டாடுவாங்க.
அதே அது காதல் முடிகிறப்ப அதெல்லாம் வெட்டி வேலைங்க, அதெல்லாம் ஃப்ராடுங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறதையும் நம்ம அது பார்க்குறோம். நீங்க சொன்ன மாதிரி இப்பெல்லாம் சில காதலர்கள் சில வீடியோஸ்லாம் போடுறாங்க. ம். ஐயோ ஏன்டா இவளை காதலிச்சம் போல இருக்கு, என்ன சாகடிக்கிறா அப்படிலாம் சொல்லி பேசுவாங்களே. ஆமாம். அதே மாதிரி அந்த பொண்ணும் என்ன நீ சந்தேகப்படுறியா, என்ன இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்க அப்படின்னு அந்த பொண்ணும் தன்னுடைய காதலனை பேசுறத அதெல்லாம் கேட்க முடியுதுல்ல. ஆமாம். அப்ப லவ் பண்ணும்போது அந்த காதலை கொண்டாடுறான், அதுவே கொஞ்சம் டாக்ஸிக்கா மாறும் பொழுது ஆண் பெண் 2 பேருமே சரி ஆமாம். ஆப்போசிட்டா பேசுறாங்கல்ல. ஆமாம். சந்தேகப்படுறியா, ஆமா. டாக்ஸிக்கா இருக்கியா, இப்படிலாம் பேசுறாங்கல்ல. இது என்ன மாதிரியான ஒரு காதல்? அதாவது காதலை குறிப்பிடுற இடம் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை சொல்கிறோம். 5ஆம் இடம் எங்க அப்படிங்கிறது பூர்வ பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு அதை சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா காதலிக்கிற எல்லாருக்குமே அதாவது பூர்வ புண்ணியத்துல ஏதோ தொடர்பு முன் இருந்திருக்கா? ஜென்ம தொடர்பு கண்டிப்பா இருக்கும். காதலிக்கிற அத்தனை பேருக்குமா? ஆமா. ஏன்னா எப்படி சொல்றீங்க? நீங்க உங்களே எடுத்துக்கங்களேன், ஒருத்தரை பார்க்குறீங்க, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சிலரை கண்டிப்பா அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். ரைட்டா? அதே மாதிரி தான் காதலில் பார்த்தோனையும் ஒரு ஃபஸ்ட்டு சைட் வந்து ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸுங்கிறது ஏற்படுத்தும். அதற்கு ஜாதக ரீதியாக தன்னுடைய ராசிக்கு 1, 5, 9 ராசிகள், அது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசியோட அவங்களுக்கு பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு அன்புங்கிறது டெவலப் ஆயிரும். அதே மாதிரி லக்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1, 5, 9 லக்னத்தை சேர்ந்தவங்க ராசியோ லக்னமோ 1, 5, 9 ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களோட ஒரு ஈர்ப்புங்கிறது எல்லாருக்குமே அது ஈர்ப்படும். சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும், சிலருக்கு நல்லதே பண்ணாலும் அவங்க மேலே ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும், காரணமே தெரியாது. அதுக்கான காரணம் இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், பூர்வீக பந்தம் அப்படிங்கிறதே நம்ம அதில் நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம். சிலருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காதல் பண்ணுற வரைக்கும் எப்படியோ லவ்வில் இணைஞ்சிருவாங்க, ஆனால் சிலர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. அதுக்கு இந்த 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலோ, அந்த 5ஆம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்த்தாலோ உங்களுக்கு ஒரு ஆங்கிரி பேர்டு, அதாவது வரக்கூடிய காதலி வந்து காதலனோ வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதீத காதல் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மைதான், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லைன்னு வைங்களேன், அங்கே அன்பு வந்து ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு என்னன்ட்டு நீ போ, உன் வேலையை பாரு, உன் வேலை பாருனா தான் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. நீ ஏன் எனக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான காதல். சும்மா நம்மளும் வாழ்ந்தோம் செத்தாங்கிறத விட அப்பப்போ சண்டை போட்டு மனஸ்தாபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக சுற்றுறத விட பிரிஞ்ச பிறகு ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணனா தினந்தோறும் அந்த காதல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து உண்மையிலேயே வந்து அதுதான் தெய்வீக காதல். அதாவது போன ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். போன ஜென்மத்தில் இவங்க ஏமாற்றிருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் வந்து இவங்க ஏமாற்றுவாங்க. இப்படியெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில் நம்ம 5ஆம் இடத்தை வச்சு நம்ம எளிதாக சொல்லிட முடியும். இதெல்லாம் உண்மைதானா? அப்போ நீங்கள் 2 விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரியா உறுத்திக்கிட்டே இருக்கு. போன ஜென்மத்தில் அவங்க ஏமாத்திடுவாங்க, இந்த ஜென்மத்தில் இவங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் சரி, போன ஜென்மத்தோட பந்தம் தான் இந்த ஜென்மத்தில் அவங்கள காதலிக்க வைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயமும் கொஞ்சம் அது நீங்கள் காதலர்கள்ட்ட போய் கேளுங்க. ஏன்னா என்னன்னே தெரில, உன்னை எனக்கு பிடிக்காதுதான், ஆனாலும் எனக்கு பிடிக்குது. நீ வந்து கூட இருக்கிறப்ப எனக்கு டார்ச்சராக தான் இருக்குது, ஆனால் நீ பிரிஞ்சு போன பிறகு என்னால் அதை தாங்கவே முடியலைன்னு நிறைய பேர் அழுதுகிட்டே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் கண்ணீர் வந்து நிறையவே விடுவாங்க. ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க பெரும்பாலும் நிறையா ஃபீல் பண்ணுறது வந்து அவங்கள வந்து நான் இழந்துட்டேன், என்னன்னே தெரியல, காரணமே புரியலை, எதனால் நான் பிரிஞ்சேன் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, நல்லா தான் பேசிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு எங்களுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, அது அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே பெருசாகி அப்படியே பிரிஞ்சிட்டோம், திரும்ப நாங்கள் சேரவே மாட்டோமா அப்படிலாம் வந்து கேட்குறவங்க நிறையா இருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அஷ்டமச்சனி, 7.5 சனி, 6, 8, 12 அதிபதிகளோட திசைகள் வருது. அது விரயத்தையும் மன சங்கடத்தையும் அது கொடுக்குறதா. சிலருக்கு பணம் போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் தன்னுடைய மனைவி, அந்த காதல் மனைவி, காதலர் பிரிவை தான் வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த ஒரு பெயினை கொடுக்கறது வந்து இந்த கெட்ட நேரங்கள் தான். அதனால தான் நான் சொன்னேன், கெட்ட நேரத்தில் தான் காதல்ங்கிறது வந்துடுது. ஓகே, பர்சனலாக கனெக்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன விஷயத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு, அதனால லவ் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல ஒருத்தன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க.
ஏன் லவ் பண்ணா கெட்ட நேரம் ஸ்டார்ட் இல்ல ஆகும்? நான் அது கெட்ட நேரங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு இதா ஏழரை சனியோ நினைக்க பொங்கு சனியோ அப்படிதான் நான் whatever. அதை சொன்னேன். ஆ, அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு முழு அழுத்தம் கொடுக்க வேண்டியது இல்ல. ஆ, ஓகே அதுதான், ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு இன்பமான வழி தானே, அதுதான். பொதுவா எல்லாருமே தான் லவ் பண்றாங்க. ஆமா ஆனா எல்லாருக்குமே கல்யாணம் கைகூடுவதில்ல. ஆமா. அப்படின்னா எந்த ஜாதகக்காரர்கள் காதலித்தால் கல்யாணம் கைகூடும், எந்த ஜாதகக்காரர்கள் காதலித்தால் பிரேக்கப்ல வந்து நிக்கும், அந்த இதை சொல்லிட முடியுமா? கண்டிப்பா ஜாதகத்திலே அது தெரிஞ்சிடும். 5ஆம் இடம் வலுத்து இருக்கவங்களுக்கு ஜாதகம் வந்து நல்ல முறையில காதல்ங்கிறது அமையும். அதுல பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த காதல்ல கொஞ்சம் தகராறு வர ஆரம்பிச்சிடும். ஆனா அது திருமணத்துல முடியக்கூடிய அமைப்புக்கு காரணம் வந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடியது. உங்களுக்கு லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, திருமண பந்தம் முறிவு அப்படிங்கிறத டிசைட் பண்றது 7ஆம் இடம் மட்டும்தான். இந்த 5ஆம் இடம் காதல் மூலம் திருமணத்தை கொடுக்குது. அதனால நம்ம இந்த இந்த திருமண ஸ்தானத்துல களத்திர ஸ்தானம் கெட்டு போயிருந்தா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6, 8, 12லயோ அல்லது பாவ கிரகங்கள் பார்வையோட கடுமையாக அது பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த காதல் திருமணம் முறிவுக்கு நோக்கி போயிடுது. இப்போ காதலிக்கும் போதே பிரேக்கப் ஆகும் சிலருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து பாவ கிரகங்கள், அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குருவோட பார்வை இருக்கிறவங்க எல்லாமே மென்மையாக காதலிப்பாங்க. காதலில் வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க, காலம் முழுதும் காதல் செய்வாங்க. ஒருத்தர் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே உண்மையான அன்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அது எந்த ஜாதகக்காரர்? அது அந்த குருவோட பார்வை இருக்கணும், லக்னத்தில் குரு இருக்கணும். பொதுவாகவே அவங்க எல்லாமே ஒரு சாஃப்டாக இருவாங்க, நிதானத்தோடையே காதலிப்பாங்க. ஆனால் இந்த சனியோட பார்வை இருக்கவங்க என்னன்னா அவசரமாக காதல் பண்ணுவாங்க, திடீர்னு அதிக அன்பை கொட்டுவாங்க, திடீர்னு காதல் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அது ஏன் நிறுத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு காரணம் வந்து அந்த சனியோட பார்வை தான். குறிப்பாக இந்த துலாம், ரிஷபம் ஆகிய வீடுகள் வந்து சுக்கிரனோட வீடுகள். அதில் ராகு நிற்கும் பொழுது அவங்களுக்கு காதல் அதீதமாக இயற்கையாகவே அது ஏற்பட்டுருது. ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த சுக்கிரன் வந்து காதலோட கிரகம். ஸோ அந்த சுக்கிரன் வலுத்தவர்கள் எல்லாருக்குமே காதல்ங்கிறது வரும். ஆனால் அந்த காதலை எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போவாங்க அப்படின்னா, இந்த சுபகிரக இணைவுகள் இருக்கும் பொழுது அந்த காதல் சுமூகமாக கல்யாணத்தை நோக்கி அது இழுத்துட்டு போகுது. லவ் பண்ணும்போதும் நல்ல சந்தோஷமாகவே இருப்பாங்க. சிலர் லவ் கிடைக்கணும் நாயா போய் அலைவாங்க. லவ் கிடைச்ச உடனே அதை வந்து ஏதாவது சண்டை சச்சரவுல அந்த முழு லைஃபையுமே அனுபவிக்காமே பிரிஞ்சிருவாங்க. அப்போ அடுத்தவங்க காதலர்களை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவாங்க, காதலிக்கும் போது ஒழுங்காக இருந்திருக்கலாமே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கூட பிரிஞ்சிருக்கலாமே, இப்படி ஆரம்பத்துலேருந்தே ஒரே சண்டையாக போச்சு, என் லவ்வெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க, ரொம்ப தொல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த சனி, ராகு, செவ்வாய் இந்த மாதிரி பார்வைகள் வந்து அந்த காதலை அது கொடுத்து கெடுத்துருது. அதுதான் வந்து இதுக்கு முக்கியமானதா. பொதுவாக இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு மனநிலை காரகன். ஸோ அந்த சந்திரனில் சனி டச் பண்ணும் பொழுது, அதான் சொன்னேன் இல்லையா, 7 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்களில் அந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த சுக்கிரனோட அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு காதலை உருவாக்கிடுது. ஆனால் இந்த சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த காதலில் பிரச்சனையை கொடுக்குது. அதே சந்திரனுக்கு சுபத்தன்மை பெறும் பொழுது அவங்க நினச்ச ஒரு மனைவி, நினச்ச கணவர் கிடைக்கக்கூடிய அமைப்பு எளிதாக அமைஞ்சிருது. மேஷம் முதல் மீனம் வரை கிட்டத்தட்ட 12 ராசி இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த 12 ராசிக்காரங்களுக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும், எந்த ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ காதல் சின்சியரா இருந்தாலும் கைகூடாது? அது சும்மா ஷார்ட்டா அப்படியே சொல்லிட முடியும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன அதே மீனராசி எடுத்துக்கோம். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா வந்து அந்த 5ஆம் இடத்துல இருக்க கடக ராசிக்காரங்க கரெக்டாக செட் ஆவாங்க. 7வது ராசியான கன்னி ராசிக்காரங்க செட் ஆவாங்க. 9வது ராசியான விருச்சிக ராசிக்காரங்க செட் ஆவாங்க. இது பொதுவான ஒரு விதி தான். ஆனால் முக்கியமாக யார் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்மங்கிறது தெரிஞ்சுக்கணும். 6, 8, 12 ராசிகள் வந்து பொதுவாகவே அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருப்பாங்க. அப்போ மீனத்துக்கு 6வது ராசி சிம்ம ராசிக்காரங்க, 8வது ராசி துலா ராசிக்காரங்க, 12வது ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏதாவது மனக்கசப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஜாதகத்தில் நான் சொன்னபடி அமைப்பு இருந்தால் லவ் கிடைச்சாலும், ஆனால் அதில் வந்து பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அது பிரிவை நோக்கி அது போயிடுது. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் 6, 8, 12 ராசிகள் பெருசாக செட் ஆகாது. அதே மாதிரி லக்னமும் தான். அப்போ ஒரே லக்னம் ஒரே ராசி இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பாங்க. ஒரு மேச லக்னம் இருக்காங்கன்னா அதே மேச லக்னக்காரங்களே லவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் வராது. ராசிப்படி அவங்களுக்கு 6, 8 இருந்தாலும் அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே அன்பு இருக்கும் அவங்களுக்கு. இந்த 6, 8, 12 ராசிகளுக்கு என்னன்னா அன்பை வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் ஒரு பிரிவுன்னு நெருங்கி வந்துருச்சுன்னு வைங்களேன்,
தாங்கவே மாட்டாங்க. என்னோட பேரை வந்து இன்னொருத்தர் பேர் வந்து விரும்பக்கூடாது, அவர் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதைத்தான் நம்ம உறுதியான காதல் அப்படின்னு சொல்றோம். அது எந்த ராசி? ஆமா. இல்ல பொதுவா. ஆ. நம்ம ஒரே லக்னம் இருக்கிறவங்க ஓகே. அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அவங்க இருப்பாங்க. அதுதான். குறிப்பா மகர ராசிக்கு காதல் எப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா நான் மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அது நான் முன்னாடி சொன்ன மாரி சனியோட ஆதிக்கம் பெற்றவங்க என்னன்னா, அவசரப்பட்டு வந்து காதல தொலைச்சிருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு நிதானம் இருக்காது. ஏன்னா சனி எப்பயுமே ஒரு மந்தகாரகன். நம்ம பேர் வந்து ஸ்பீடா இருக்கும்போது இது மந்தமா இருக்கும். அல்லது இது சனி வக்ரமானோனே என்ன ஆகும்னா, அப்படி ஆப்போசிட்டா அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிரும். அப்ப அந்த காதல ஈஸியா தொலைச்சிருவாங்க. ஆனா, மனசுக்குள்ள அவங்களோட உண்மையான காதல் எப்பயுமே நிலைச்சு இருக்கும். அத வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள கண்ணீர் விட்டாலும் அத தொடச்சிட்டு வெளியில கெத்தா வரக்கூடிய ஆளா தான் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அதுவும் இல்லாம குறிப்பா இந்த 7 வருஷம் வந்து அவங்களுக்கு 7.5 சனி காலம் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு இந்த 7.5 சனியில கண்டிப்பா ஒரு காதல தொலைச்சிட்டு கண்ணீர் விடாம இருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் காரண அடிப்படை வந்து நீங்களா தான் இருப்பீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா, உண்மையான அன்போட தான் நம்மளோட பழகுறாங்க. அன்பு என்னைக்குமே வந்து பாஸ்ட்டு, பிரசன்ட்டு, ஃபியூச்சர்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லங்க. அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும், கண்டிப்பா நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? அவன் அந்த விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா, நான் கடைசி வரைக்கும் கூட இருந்திருப்பேன். அப்படின்னு கண்டிப்பா அவங்க மனசு சொல்லும். அத வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஆனா, அந்த காதல் என்னைக்குமே நிலைக்கும். ஒரு 10 வருஷம் பிரிஞ்சுட்டு கூட திரும்ப சேரும் பொழுது, கண்டிப்பா அது வந்து ஒரு நாள் அந்த கேள்வி உங்கள நோக்கி கண்டிப்பா வரும். அப்ப நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த 7.5 சனியில ட்ரெய்னிங் குடுத்துருப்பாரு. பொதுவாவே யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா கெட்டவங்கள வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அவங்க புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம உரிமை இருக்க போய் தானே திட்டுறாங்க. "நீ ஏன்டா அப்படி இருக்க?" அப்படின்னு உங்கள ஏன் திட்டுறாங்க? அந்த உரிமை இருக்க போய் தான். அத வந்து "நீ என்னைய நான் நெனச்ச மாரி நீ இல்ல. நீ என்னைய புரிஞ்சுக்கல" அப்படின்னு சொல்ல வேண்டியதில்ல. புரிஞ்சுக்கிட்டா தான் சண்டையே வருங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தா தான் அது வந்து உறவு. இல்லன்னா அது வந்து ஒரு உறவே கிடையாது. அப்படி வந்து தெய்வீக காதல் அப்படின்னா கூட சிவன், பார்வதி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? அதனால காதல் வந்து என்னைக்குமே நிலையா தான் இருக்கும். அது பிரிவுங்கிறது இந்த 7.5 சனியால உண்டானதா இருக்கலாம். அப்படின்னா மகர ராசிக்கு காதல் செட் ஆகாதா? அப்படி இல்லங்க. ஆ. நம்ம அத புரிஞ்சுக்கணும். இந்த ஆ. கெட்ட நேரத்துல உங்களுக்கு அந்த பிரிவ குடுத்துருக்கலாம். நேரம் நல்லா இருந்தா காதல் கைகூடிரும். இதே அது உங்களுக்கு இல்லாம இருந்தா இப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா, அதுக்கு ஏத்தபடியே நடக்கும் பார்த்தீங்களா? ஒரு பெண்ண சந்திக்கிறது, பேசுறது எல்லாமே அந்த கிரக அமைப்பு இருந்தா வந்துருது. ஆனா பிரியணுங்கிறப்ப ஏதோ ஒரு காரணம் வந்து அட்டாக் பண்ணுது பாருங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வந்து பாதிப்ப குடுத்துருது. காதல்ல இன்னைக்கு நம்ம பாய் பெஸ்டி, கேர்ள் ம். பெஸ்டிலாம் பார்க்க முடியுதுல்ல. ம். இத பத்திலாம் ஜோதிடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னன்னாங்க, நண்பர்கள் அதாவது நண்பனுக்கு மேல, ல லவ்வருக்கு கீழ. அப்ப அப்படி வந்து ஒரு பெஸ்டி அப்படின்னு உருவானாங்க. இது வந்து என்னன்னா, ஒரு திருட்டு மொள்ள மாரித்தனம் உள்ளவங்க தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஏன் பாய் ஏன் பெஸ்டி, அப்படி நம்ம கேர்ள் பெஸ்டி சொல்றோம்? திருட்டு மொள்ள மாரிக்கிறீங்க? ஏன்னா, ஒரு காதல அங்க உடைக்கிறாங்கல்ல. சேர விட மாட்றாங்கல்ல. அப்படியா? பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டியோட வேலையே இதுதானா? ஏங்க அவங்க ஒண்ணு லவ்வ சொல்லிட்டு அவங்களோட போயிறணும். ம். அன்புங்கிறது என்னங்க? கல்யாணம் வரைக்கும் போகணும். நீ கல்யாணமும் பண்ண மாட்ட. லவ்வும் பண்ண மாட்ட. ஆனா மற்ற வேலையெல்லாம் பார்ப்ப. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அது மற்ற வேலைன்னா பெஸ்டியா? எத மீன் பண்ணி சொல்ல இல்ல, வரீங்க? இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்றத தான் நானும் சொல்றேன். இப்ப பெஸ்டின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்ப அவங்க எந்த லெவல்ல பழகுறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு காதல கெடுக்கிற மாரி இருந்தா அந்த பெஸ்டி தேவையா? ஒரு நட்ப உடைக்கிற மாரி இருந்தா அந்த பெஸ்டி தேவையா? அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆமா. எல்லா பாய் பெஸ்டியும், கேர்ள் பெஸ்டியும் காதலையும், நட்பையும் உடைக்கிறாங்க. இல்ல நான் கெடுக்குறாங்க. அந்த மாரி நான் சொல்ல மேக்ஸிமம். வரலங்க. இது மினிமம் வந்து மேக்ஸிமம். அந்த நண்பனோ, அந்த காதலனோ இந்த மாரி பதில் சொல்லணும். ரைட்டா? அந்த டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா, அது ஜாதகத்துல என்ன அப்படின்னா, பொய் பேசுவாய்ங்க. அதாவது அந்த 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு, கேதுக்கள் இருந்தா, அல்லது சனியோட பார்வைகள் இருந்தா, வாய திறந்தா பொய்யா தான் இருக்கும். அன்பா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி, தன்னோட காரியத்த அதாவது தான் மட்டுமே கூட இருக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கும். இந்த ஃப்ரெண்டு வாரதோ, லவ்வர் வாரதோ அவனுக்கு புடிக்காது. அப்ப என்ன செய்வான், அவங்க ஒவ்வொன்னையும் அவங்கள பத்தி குறை போட்டு குடுத்துக்கிட்டே இருப்பான். நான் தான் உனக்கு எல்லாமே செய்றேன். நீ என்னைய விட்டு நீ போயிறாத. அப்படின்னு சொல்றவன் வந்து அந்த பெஸ்டி. சமூகத்துக்கு முன்னாடி தைரியமா நான் லவ் பண்றேன், உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல தெரியாத ஒரு கோழ ஆளுக தான் வந்து இந்த பெஸ்டின்னு சொல்லி ஒரு சுத்துறாங்க. இது காலப்போக்குல மாறும் கண்டிப்பா. இவர்கள் ஆபத்தானவர்கள். கண்டிப்பா. ஓ! அது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. பொதுவாவே 90ஸ்ல வந்த படங்கள பார்த்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நானும் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா நான் 90ஸ் கிட்ஸு. ம். நான் விஜய், அஜித் படங்கள பார்த்துலாம் நானும் லவ் பண்ணியிருக்கேன். ம். ஆனா சினிமா பார்த்து தான் பொதுவா எல்லாருமே லவ் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. சினிமா வந்து
சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணுதுங்க. அந்த திரையில் பார்க்குற ஒரு காதல் வந்து கண்டிப்பாக நமக்கு இப்படி தான் இருக்கும், நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எகென்ஸ்டாக வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கிறது ஒரு சரியான முறை அப்படின்னு சொல்லி அந்த 90ஸ்ல அந்த பூவே உனக்காகலேருந்து பார்த்தீங்கன்னா, காதலுக்கு மரியாதை இப்படி படங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்த படங்கள் எல்லாமே காதல் பண்ணுங்க, காதல் வந்து ஒரு உன்னதமானது அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடியதா இருந்தது. அத நம்பி நெறைய பேர் வந்து அந்த காதல வந்து பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு என்னன்னா, ஒரு மனசுங்கிறது வந்து கண்ணாடி போனது. அத ஒரு தடவ வந்து உடைச்சு போட்டா அது ஒட்டாது. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காதல் போயிருச்சுன்னா, இன்னொரு காதல் வரும். அப்படின்னா, அந்த வீணா போனவங்க, காதல பத்தி தெரியாதவங்க, அல்லது வந்து உண்மையான காதல் பண்ணாதவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அத பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொன்னுக்கு போறாங்க. காதல்ங்கிறது அன்புங்க. அந்த அன்பு வந்து ஒரு முறை உடைஞ்சுட்டா அது ஒட்டாது அப்படின்னா, நம்ம மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து இந்த கணவன் மனைவி உறவுங்கிறதே இருந்திருக்காது. எல்லாருக்குள்ளேயும் மனஸ்தாபங்கிறது வரும். ஆனா, இத அவங்க இந்த சினிமா, இந்த டிஜிட்டல் உங்களுக்கு வந்து இந்த மாரியான ஒரு அமைப்புகள்ல குடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இவங்கள மனச மாத்திருது. ஏன்னா, சந்திரன்கிறது வந்து ஈஸியா மனம். அந்த மனத எளிதா மாத்தக்கூடியது இந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கலைத்துறை. ஸோ, அந்த கலைத்துறை வந்து ஒரு பெரிய தாக்கத்த உண்டு பண்ணிருது. இப்ப அது மீடியாவா ஆயிருச்சு. கைக்குள்ள வந்துருச்சு. இப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு வந்து மனது வந்து கண்ணாடி மாரி ஆனது. ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இது நேரம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா கத்தி எடுத்து குத்தியா விட்டாய்ங்க. ஒரு கோவத்துல 2 வார்த்தை வந்து பொண்டாட்டியோ, லவ்வரையோ திட்டியிருப்பாய்ங்க. உடனே உன் கூடலாம் கடைசி வரைக்கும் போ முடியாது அப்படின்னு சொன்னோனே, உடனே நீ மட்டும் செய்யலையான்னு கேட்டோனே, அப்ப நீ குத்தி காட்டுறியா? இப்ப இந்த வாக்குவாதங்கள் வந்து இந்த நம்ம சொன்னோமில்லையா பாய் பெஸ்டி இவைங்கலாம். அதாவதுங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து குறைவா இருக்காங்க. ஆண்கள் அதிகமா இருக்காங்க. சின்ன கேப் விட்டோனையுமே ஒருத்தன் வந்து புகழ்ந்து பாடுறதுக்கு ரெடியா இருக்காய்ங்க. அப்ப அவன விடுங்க. அவன் கெட்டவன்னு இப்பயாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படின்னு ஒருத்தன் பில்டப் பண்றான்னா என்ன அர்த்தம்? ஏன்னா உங்களோட வேல்யூ அவனுக்கு தெரியலங்க. நீங்க எவ்வளோ பெரிய அழகு தெரியுமா? அவனுக்கு வச்சு வாழ தெரியல. அப்படி இப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு, இவங்க ஒருவேளை நம்ம தவறானத தேர்ந்தெடுத்துட்டோமோ! அப்படின்னு அவங்கள ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்கள வந்து என்னன்னா, ஒரு தவறா மிஸ்யூஸ் பண்றதுக்காக தான் இந்த இருக்கவங்கலாம் வந்து எப்பயுமே ஒருத்தன் புகழ்றான்னா கொஞ்சமாவது சுதாரிக்கணும். அந்த பேசிக் சென்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அத விட்டுட்டு ரோட்ல போறவன் வரவன்லாம் வந்து நீங்க அழகா இருக்கீங்க. ஏன்னா, அதோட அர்த்தம் அதானே. Facebookல ரோட்ல போறவன் வரவன் தானே அவன். அதான் அவங்க ஃபோட்டோவ பார்த்துட்டு, உங்க அழகுக்கு ஈடு இணை இல்லங்க. நீங்க வந்து உண்மையா கல்யாணமானவங்களா? அப்படின்னு கேட்டோனே, இது வந்து ஒருவேளை நம்ம வந்து இன்னும் இளமையா தான் இருக்கமோ? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? அ நீங்க வந்து குழந்தையே பிறக்காத மாரி இருக்கீங்களே! அக்கா, தங்கச்சியா? இப்படியெல்லாம் வந்து சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றதுங்க. ஒரு கரெக்ட் பண்றதுக்காக சொல்ற வார்த்தைகள். இதுக்கு பெண்கள் மயங்கி, நம்ம வந்து ஒருவேளை கிழவன கட்டிட்டோமோ! இல்ல கோரமானவன கட்டிட்டோமோ! இவங்க என்னமோ உலக அழகி மாரி இவங்க சொன்னத நம்பி வந்து, கடைசில வந்து அரசன் நம்பி புருஷன விட்ட கதைன்றாய்ங்க இல்லையா? அது மாரி உள்ளதும் போயி, அடுத்தவன்ட்ட போய் அடிமையாயி, அவன ஏங்க நான் ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னேங்க, அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டு போயிர்றாய்ங்க. அப்புறம் திரும்ப போய் சேர முடியாதுல்ல. அந்த கெத்துலயே இந்த ஈகோங்கிறது இருக்குல்லங்க, அது காதலுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கே வந்து அது பாதிப்ப தான் குடுக்குங்கிறத இப்ப நம்ம நெறைய பார்க்குறோம். பொதுவா ஜாதகப்படி அ ஒரு காதல் தான் வருமா? ம். ஒரு காதல் போணுச்சுன்னா இன்னொரு இது காதல் வராதா? என்னன்னா வந்து, எதுக்கு எடுத்தாலும் வந்து அடுத்தவங்கள ஒப்பிடுறது. ஏன்னா, மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து இந்த காதல்ங்கிற வரைமுறை இல்ல. யார் யார் கூட வேணாலும் போலாம். அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு முறை கொண்டு வந்தாங்க. அப்ப ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது. இப்ப ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்தா, உளவியல் ரீதியாவும் மன தொந்தரவு இல்லாம நிம்மதியா வாழ்வாங்க. இங்க நம்ம பல காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது முதல் காதலுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே கள்ளக்காதல் தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு பெண் மீது வரக்கூடிய காதல் வேணா கள்ளக்காதல்ன்னு சொல்லிடலாம். ஆனா, ஒரு காதல்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெண் மீது காதல் வரும்பொழுது, அது கள்ளக்காதல்ன்னு எப்படி நீங்க ஏங்க சொல்லுவீங்க? காதல்ங்கிறது உன்னதமானதுங்க. நீங்க பழகுனோம், பிரிஞ்சோங்கிறதுக்கு பேர் காதல் இல்லங்க. ஒருத்தர மனதார நெனச்சு, "நீ தான் வந்து என்னோட கணவர். ஆ ஐ லவ் யூ புருஷா, ஐ லவ் யூ பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நீங்க வந்து அத பிரேக்கப் பண்ணிட்டு, நீங்க மொத்த வர்ணனையும் பண்ணிர்றீங்க. இன்னைக்கு செல்ஃபோன்ல. ரைட்டா? பண்ணி முடிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, திரும்ப நீங்க வந்து ஒரு காதல் தான் வருமா? ஏன் 10 காதல் கூட பண்ணுங்க. உங்களுக்கு எந்த தடையுமே இல்ல. அதுக்கு என்ன சொல்லணும் நாங்க? இப்போ பல காதல் பண்ணாலும் நல்ல காதல்னு சொல்லிறணுமா? இது எதிர்பார்க்குறாங்க. ஒரு காதல் தப்பாயிருச்சு. அதனால இன்னொரு காதல் பண்ணிக்கலாம். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி அந்த காலத்துலனா வெக்ஸ் ஆயி போயி,
அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ண மாட்டேறாங்கிறக்காக ஒரு தேத்துறதுக்காக சொன்ன வார்த்தை தாங்க. நீ வந்து ஏன்டா அதவே நினச்சிக்கிட்டு இருக்க? அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. நீ உன்னோட திறமைகள நீ மிஸ் பண்ணிறாதன்னு ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக, நீ இன்னொரு காதல் பண்ணிக்கலாம். தப்பில்ல தம்பின்னு ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஒருத்தர் 4 பேர லவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒழுக்கக்கேடா சுத்துங்க. அத நாங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாதா? அப்ப ஒரு காதலுக்கு மேல முதல் காதலுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே கள்ளக்காதல் தானே! அத நீங்க எப்படி வந்து கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இன்னொருத்தரோட போனா தான் நீங்க கள்ளக்காதல்ன்னு சொல்றீங்க. அப்ப காதலிச்சு ஒருத்தரோட வாழ்ந்துட்டு, தாலிங்கிற ஒரு பந்தங்கிறது மட்டுமே உங்களுக்கு திருமணமா ஆகாதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப காதல்ல இரு மனம் இணைஞ்சிட்டாவே அது திருமணம் ஆயிடுச்சுன்னு வர்ணிக்கிறீங்க காதல. அப்ப இந்த ஒப்பீடு தவறானது. அப்படின்னா காதல பத்தி ஜோதிடத்துல இருக்கு அப்படின்னா, காமத்த பத்தி கண்டிப்பா இருக்கணும். ஆமா. சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் காதலையும் குறிக்குது, காமத்தையும் குறிக்குது. அதோட லெவல் இருக்கு இல்லையா? அப்ப சுக்கிரன் வலுத்து இருக்கிறவங்க வந்து காமம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். எந்த ஜாதகக்காரங்களுக்கெல்லாம் காமம் அப்படி கொஞ்சம் நம்ம கூடுதலா இருக்கும்? தனியா நம்ம தனித்துவமா சரி, சொல்ல எந்த முடியாது. கிரகம் உடையவர்களுக்கு? சுக்கிரனோட ராகு, சனி சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் காமம் கூடுதலா இருக்கும். அதுக்காக தான் அவங்க திருமணம் பண்றப்ப, இப்ப அதே காதல் பண்றவங்களுக்கு எந்த ஒரு ஜாதகமும் பார்க்கறதில்லன்னு சொல்றாங்கன்னா என்னன்னா, 2 பேருக்குமே ஒரு இனக்கவர்ச்சினால ஒரு காதல்ங்கிறது வந்துருது. அவங்களோட அதீத காமம், அதீத காதலா மாறி அது வந்து இணையறதா நம்ம அத அதீத காமம் தான் சொல்றோம். அதீத காதலா மாறுதா? காதலாவும் மாறுறதா நம்ம வந்து சொல்லப்படுது. ஸோ, இங்க நம்ம காதலா, காமமாங்கிற டிஸ்கஷனுக்குள்ள போ வேணாம். ஜாதக ரீதியா கொஞ்சம் வலுத்து இருந்தா, அவங்களுக்கு சின்ன வயசுல வந்துருது. நீங்க பார்த்தீங்கன்னா, 15 வயசுல காதல் வாரவனும் இருக்கான். 25 வயசுல காதல் வாரவனும் இருக்கான். 45 வயசுல காதல் வாரவனும் இருக்கான். அப்ப அந்த உந்துதல் அப்படிங்கிறத குடுக்கறது இந்த சுக்கிரன் மட்டும்தான். ஸோ, அப்ப இந்த சுக்கிரன் நல்ல சுபகிரக பார்வைகளோட 7ஆம் இடத்தோட நல்ல முறையில இணைஞ்சிருச்சுன்னா, ஒரு காதல், ஒரு திருமணத்தோட கண்டிப்பா நின்னுடுறாங்க. அங்க கிரகங்கள் கெட்டு போறனால அது பாதிப்ப குடுத்துருது. சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறோம். எங்களுடைய பிரிவ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனாலும் நான் ஸ்டில் இன்னமும் நான் அவள லவ் பண்றேன். அப்படிலாம் சினிமா செலிபிரிட்டி வந்து சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் போட்டுட்டு டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிடுறாங்களே. ம். இத எப்படி பார்க்கணும்? அதாவது நம்ம மக்கள் வந்து அன்னப்பறவை கிடையாது. இவங்க வந்து சினிமாவ பார்த்து தான் இந்த காதல பத்தி நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல புத்தகங்கள் படிச்சு, அந்த கவிதைகள்லாம் முன்னாடி விக்கும். கவிதைகள படிச்சு, படிச்சு இவங்க காதல வளர்த்து அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவ பார்த்து அது வந்து இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமானனால, அத பார்த்து காதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன ஆயிருச்சு, இந்த 2000க்கு மேல உங்களுக்கு இதுல மனப்பிரிவு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவங்க ரொம்ப டீசென்ட்டா நான் வந்து என்னுடைய காதல வந்து எங்களுக்குள்ள இன்னுமே இருக்கு. ஆனாலும் எங்களோட ஒரு சூழ்நிலை காரணமா பிரியிறோம் அப்படின்னு போடுறாங்க. முதல்ல நம்ம ஒரு விஐபியா இருக்கோம்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு. ஏன்னா, நம்ம சமூகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுக்குறோம். ஏன்னா 90கள்ல அந்த காதல் உள்ள வந்து பல குடும்பங்கள வந்து காதல் திருமணம் பண்ண வச்சது. பல குடும்பங்கள் அது பிரச்சனையா இருந்தது. 2000க்கு பிறகு சரி பண்ணி தொலைங்கடா. இன்னைக்கு எங்க ஜாதியிலயும் பொண்ணு இல்ல. உங்க ஜாதியிலயும் மாப்பிள்ளை இல்ல. அப்ப எப்படியோ கல்யாணம் பண்ணி தொலைங்கங்கிற அளவுக்கு அது வந்துருச்சு. அது என்னன்னா ஒரு கட்டுப்பாடா நம்ம பிள்ளைய காதலிச்சுட்டு, பிள்ளைய குடுத்துட்டு ஓடி போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்ததோட அமைப்பு தான் வந்து அவங்க ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அந்த கட்டுப்பாடுகள இந்த சினிமா உடைச்சது. இப்ப இந்த சினிமா பிரபலங்க கல்யாணம் பண்ணிட்டு, இப்ப ஒரு 40 வயசுல அவங்க வந்து திடீர்னு இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு, அல்லது வந்து மனைவிய வந்து சரியான முறையில கவனிக்காம, அத வந்து நாங்க பிரியிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க பணம் இருக்கவங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட தொகைய குடுத்துட்டு, நீங்க விலகிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது சமுதாயத்துல ஒரு பெரிய பாதிப்ப அது குடுக்குது. நான் எல்லாருமே ஆ ஓ! அவங்களே பிரிஞ்சுட்டாங்க. நம்ம நெனச்ச ஒரு பேர் வந்து அவங்கள மாரி தான் நம்ம லவ் பண்ணோம், செஞ்சோம். இப்ப அவங்களுக்கு வந்த மாரியே வந்துருச்சான்னு நீங்க வந்து ஒரு நிறைய வந்து சினிமா பைத்தியங்கள் தான் அதிகமா சுத்துதுக. அப்ப இது மாரி வந்தோனையும், அவன் பணக்காரன், அவன் 4 பேரோட போவேன், பிரிஞ்சு போறான்னு விட்டு தொலையாம, குடும்பத்திலயும் பிரச்சனைய அது வந்து கண்டிப்பா பாதிப்ப அப்போ ஒரு குடுக்குது. சினிமா செலிபிரிட்டி ம். டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சொல்லாம சமூகத்துல கொள்ளாம அவங்க சமூகத்துல பெரிய அளவு டைவர்ஸ் தாக்கத்த பண்ணிட்டு, ஏற்படுத்தும். பேட்டி குடுக்காம, டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுல போயிரலாம். எல்லா குடும்பங்களும் இப்ப பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் வந்து கோர்ட்ல நெறைய பேர் நிக்கிறாங்க. ரைட்டா? அப்ப அவங்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ட்விட்டர்ல வந்து நாங்க இப்படி பிரியிறோம், ஜெயிறோம்னு போடுறாங்களா? நீங்க ஏன் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக, நான் அந்த புனிதமானவன், நான் அந்த இதெல்லாம் வந்து பிரியன புனிதமானவனா ஒழுங்கா அந்த பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துட்டு போயிரணும். நீ போய் மொள்ள மாரித்தனம் பண்றன்னா, அத அப்படியே விட்டுட்டு போயிரணும். தெரியாம போ. அது அந்த காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்கது தான், யாரா இருந்தாலும். ஆனா, இத வந்து இவங்க
ஸ்ட்ரெஸ் பண்ணி போடுறது வந்து ஒரு சமூக கலாச்சாரத்தை அது கெடுக்குது. அவங்க பொறுப்போட நடந்துக்கலான்னு ஒரு நம்ம ரிக்வெஸ்ட் தான் இந்த பண்ண முடியும். சமூகத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிருது. அதை முன்னுதாரணம் ஃபாலோ பண்றவன் என் தலைவனே டைவர்ஸ் பண்ணிட்டான், ஆ இப்ப நான் டைவர்ஸ் பண்றதுல மட்டும் என்ன தப்பு அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்டு தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க. அப்படிதானே? அதுதான் உண்மை. ஆ. அத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா, அத தெரியாமயே போயிருங்களேன். அத ஏன் நீங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோடது. இது என்னன்னா, இந்த காதல்ங்கிற ஒரு புனிதத்த உடைச்சுக்கிட்டே வராங்க. ஒரு காதல் தான். அதுக்காக தாடி வச்சு, தண்ணி வச்சு செத்து போனே ஒருத்தன். சரி அப்படி சாகாதீங்கடா. இன்னொரு காதல் பண்ணுங்கன்னு சொன்னோம். சரி காதல் திருமணத்துக்கு இப்ப எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப காதல் திருமணம் பண்ண பிறகு எங்களுக்குள்ள ஒத்து வரல பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர 3 பேர வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து செட்டப் வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க வீட்ல அந்த இறந்தவங்கள கும்பிடுற பழக்கங்கிறது இருக்கு. அப்ப அவங்க முன்னோர்கள் முன்னுதாரணமா இருக்கிறவங்கள தான் நம்ம சாமி கும்பிடுவோம். ரைட்டா? அவங்களோட கேரக்டர் வரணும். அவங்கள மாரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப ஒருத்தரு 4 பேரோட வாழ்ந்தாரு அப்படின்னா, நீங்க அவர் ஃபோட்டோவ வச்சு 4 பெண்கள ஃபோட்டோ வச்சு நம்ம கும்பிடுவீங்களா? அதே மாட்டோம். மாரி நம்ம பாட்டியோட ஃபோட்டோவ வச்சு 4 புருஷன் ஃபோட்டோவ வச்சு நம்ம கும்பிடுவோமா? மாட்டோம். ஏன்? நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதைய எத வச்சு குடுக்குறோம்? அந்த அவங்க ஒழுக்கத்த வாழ்ந்த வச்சு. வாழ்க்கை. வாழ்ந்த வாழ்க்கைய தான் நம்ம காட்டுறோம். இந்த கலாச்சாரத்த அப்படியே உடைக்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது. இன்னைக்கு காதலர் தினம் உலகெங்கும் கொண்டாடுறாங்க. அப்ப காதல் பண்றவங்க பொறுப்போட நடந்துக்கணும். ஒரு காதல் தான். ஒரு ஜென்மம் தாங்க. இந்த ஜென்மத்தில செத்துட்டா அடுத்த ஜென்மம் இருக்கா? இல்லையாங்கிறதெல்லாம் வந்து பிராக்டிகலா நம்ம பார்க்க முடியாது. அதனால இருக்கிற பேரோட நம்ம எதனாலும் அனுசரிச்சு நம்ம திருமணம் மிஞ்சி போனா ஒரு 15 வருஷம் தாங்க அந்த வாழ்க்கை இருக்குங்க. ஒரு காதல் இன்னைக்கு வாழ்க்கை. இல்ல திருமண வாழ்க்கைங்கிறது. ஒரு 25, 30 வயசுல திருமணம் பண்றாங்கன்னு வைங்களேன். 45 வயசு, 50 வயசு ஆயிருது. அப்ப இதுக்குள்ளேயே தானே நம்ம வாழ்க்கைங்கிற வாழக்கூடிய வயசு. அப்ப அந்த நேரத்துல நீங்க தேவையில்லாத சந்தேகங்களும் டைவர்ட் ஆகி போகாம, இருக்கிறத வச்சு எப்பயுமே பணம் முக்கியம் இல்லங்க. அங்க வந்து மனசு தான் முக்கியம். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், நம்ம இருக்கிற தொகையில நம்ம வீண் ஆடம்பரம் பண்ணாம, சேமிப்பே சிக்கனம்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல நிறைவா வாழ்ந்தாங்கன்னா, இந்த காதலுக்கு எந்த அழிவுமே வராது. காதல் அழியாதுன்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா இந்த உலகம் மனிதர்கள் முடியிற வரைக்குமே இந்த காதல் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்ல. அத நம்ம எந்த அளவுக்கு காப்பாத்துறோங்கிறது நம்ம இந்த தலைமுறையில கடமையா தான் இருக்கும். ஒரு அஸ்ட்ராலஜராகவே இருந்தாலும் கூட சமூக அக்கறையோடு காதலை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.